ஹாய்ங்க. இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் மினி விலாக் பார்த்துடலாங்க. நாங்கள் எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உடுமல்பேட்டையில் இருக்கிற கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறோம். போன உடனே பாப்பாவும் தாத்தாவும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ தண்ணியில் போய் விளையாடுவாங்க. விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்குறாங்க. அவங்க அப்பாவும் தம்பியும் பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு வராங்க. அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சுற்றியும் காடு, மரம், தண்ணி ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தது. நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன கடையாட்டை வச்சுருந்தாங்க. விளையாட்டு இருக்கு இல்லைங்க, அது எல்லாமே ஒவ்வொரு கடை தானுங்க. நம்ம உட்கார்ற இடம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அங்கே மலையில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே அந்த சின்ன சின்ன இடத்துல தான் கடை போட்டு வச்சுருக்குறாங்க. தேன், நெல்லி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. அப்புறம் பாப்புக்குட்டியும் வந்தாச்சுங்க. பாப்புவும் தாத்தா பாட்டி எல்லாம் போய் தண்ணீர் விளையாடலாம் அப்படின்னு பாப்பாவுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டுங்க தண்ணீர் விளையாடுறதுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துகிட்டே இருந்தாங்க. நீங்களே பாருங்கள் அந்த கிளிப்பு. என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஒரே இடம். பாப்பாவுக்கு ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட்டுங்க. அவள் அங்கே இருக்க கல் முதற்கொண்டு ரொம்ப ரசித்து விளையாடிட்டு இருந்தாளுங்க. எது பார்த்தாலும் ஆசையாக போய் உட்கார்றது, விளையாடுறது, ரொம்ப சுட்டித்தனமாக விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போனோம், வேறு என்னங்க இவ்வளோமா சொல்லிகிட்டு இருந்தேன். தண்ணிக்கு தாங்க விளையாட வந்தாச்சுங்க பாப்பா. அந்த நீர்வீழ்ச்சியாட்டம் வருது. அந்த தண்ணியில் ரொம்ப பாப்பாவுக்கு சந்தோஷமே தாங்கலை. ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா, பாப்புக்குட்டி, அவங்க தாத்தா எல்லாருமே விளையாடிட்டு தான் இருந்தாங்க தண்ணியில். தம்பியும் கூட சேர்ந்துக்குவானுங்க. தண்ணி வேறு நல்லா சில்லுன்னு இருந்தது. பிரதீக்ஷாவுக்கு குளிர் தாங்கவே இல்லைங்க. அப்புறம் நானும் போய் தண்ணியில் கொஞ்ச நேரம் நிற்கலான்னு சொல்லினா நல்லா சில்னஸ்ஸாக இருந்ததுங்க. அந்த தண்ணி ஓடுற அழகை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகான தண்ணி நீரோட்டம். அந்த வியூ பாயிண்ட்டு உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னங்க, ஆளுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோயில் பார்க்க போகலான்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு போஸ் கொடுத்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. குட்டி பையன் எவ்வளோ அழகாக நிற்கிறான்னு பாருங்கள். அப்புறம் பாப்பாவும் அவங்க ஆத்தாவும் நின்றுட்டு இருந்தாங்க. இது நம்ம எல்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்தால் இந்த கோவில் இது தாங்க, கட்டளை மாரியம்மன் டெம்பிள். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. இங்கே வந்து கருவறையோ வேறு விதமான எதுவுமே இல்லைங்க. நம்ம மலை மேலே போனவே அம்மன் பார்க்கலாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொல்கிறாங்க கட்டளை மாரியம்மன் கோவிலில். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சாமி குளிப்பாட்டி அந்த எண்ணெய் வர தண்ணியை எடுத்து குடித்தோம்னா நமக்கு தீராத நோய் தீருங்கிறாங்க. உடம்புல பூசினாலும் சக்தி வாய்ந்த எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அங்கே வேல் குத்தி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் எல்லோரும் வேண்டிக்கிட்டு அந்த வேல் வாங்கி அம்மனுக்கு படைப்பாங்கங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் இதேமாரி ஒரு ஜாலியான விலாகோட உங்களுக்கு பார்க்குறேங்க. பாய். முடிஞ்சால் எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கையில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களோட வேண்டுதல் வச்சுட்டு வாங்க, நிறைவேறுன்னு சொல்கிறாங்க. பாய்ங்க, தேங்க்யூ.